கார்த்திக் வந்து சொல்லிட்டு இருக்காரு அன்புக்கிட்ட, "இங்கே பாருங்கண்ணா, என்னண்ணா நீ அதை போய் கிழிச்சு போட்டிய அந்த லெட்டரை ஏன்டா?" அப்படின்னோடனே, "அன்னைக்கு அந்த லெட்ரு வந்து கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேறு மாதிரி பேசலாம். எப்படியாவது அந்த வெண்ணிலாவை பற்றி புரிய வைக்கலாம். வெண்ணிலா எவ்வளோ மோசமானவ, எதுக்காக உன் லவ் ரிஜெக்ட் பண்ணான்ற விஷயத்த சொல்லலாம்ல." ஏன்னா அன்னிக்கிட்ட வெண்ணிலா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்காக தான் நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி எப்படிலாம் பில்டப் பண்ணி வச்சுருக்கா. அதெல்லாம் போய் நம்ம நிரூபிக்கலாம்ல. டே ஆமாடா, சூப்பர் ஐடியாடா, இப்போ எங்கன்னு போட்ட? டே கிழிச்சு வந்து அந்த டஸ்ட்பினில் தானே போட்ட, வாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டஸ்ட்பினை தேடி பார்க்குறாங்க. பார்த்தா டஸ்ட்பின் அங்கே என்னென்ன டஸ்ட்பின் இல்லை. கீழே பார்க்குறாங்க, பார்த்தா ரெண்டு பேப்பர். என்னென்ன 2 பேப்பர் மட்டும் இருக்குது, அதுவும் கசக்கி போயிருக்கு. சரி, இந்த 2 பேப்பர் யார் இப்படி கசக்கி போட்டேன்? நான் இப்படி போடலையேடா, நான் டஸ்ட்பினில் தான் போட்டேன். அப்புறம் சரி ஓகே, அந்த 2 பேப்பரை முதல்ல எடுத்துக்கினேன். எங்கே டஸ்ட்பின் எப்படி இப்போ தான் கொட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தானே நீ போட்டு வந்த, இரு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே வாசலில் வந்து அந்த குப்பை வண்டி வந்துடுது. அங்கே போயிட்டு அந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த டஸ்ட்பினை கொட்டுறாங்க. கரெக்டாக ஓடி வராங்க. இவங்க கொட்டாதீங்கன்னு கத்துறாங்க. கொட்டிட்டோன்னா வண்டியும் போது மூவ் ஆகிடு. உன்னை பின்னாடி ஓடி போகிறாங்க. நிறுத்துங்க வண்டி அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா என்ன விஷயம், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பையை வந்து கிளறாங்க. என்னென்ன இது, ஐயோ என்னால் முடியும், டே கிளறா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த பேப்பர்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. அந்த பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒன்னொரு பேப்பர்ஸாக கிடைக்குது. அப்பாடா, என்னென்ன இது, என்னால் முடியலண்ணே, வாட பயங்கரமாக இருக்குண்ணே, பாவம் தானே இவங்களாம் இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்றாங்க. சரி வாங்கனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறாங்க. ஒட்ட வச்சுட்டு, அப்பாடா எல்லாமே ஒட்ட வச்சாச்சுடா, இப்போ இப்படி என்னடா பண்ணுறது, வேறு என்ன பண்ணுறது, அன்னிக்கிட்ட காட்டணும் அவ்வளோதான். சரிடா இப்போவே அன்னிக்கிட்ட காட்டிடுண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கண்மணி ஒரு நிமிஷம் ஒன்று, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசாதீங்க. ஒரு லெட்டர் உங்ககிட்ட காட்டணும், எனக்கு எல்லாமே தெரியும். நீ உருகி உங்களுக்காக அவள் எழுதியிருக்கா, அந்த லெட்டரை பத்திரமா வச்சுருக்கீங்க அதானே. இப்போ அந்த லெட்டரை வந்து என் முன்னாடி கிழிச்சு போகிற மாதிரி சீனை போட்டிருக்கீங்க, அவ்வளோதானே. அவளை நீங்கள் மறக்கல அப்படின்னோடனே, கண்மணி நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க கண்மணி, எல்லா விஷயத்தையும் நீ தப்பாகவே புரிஞ்சிட்ருக்க, ஒரு விஷயத்தையும் நீ தப்பாக புரிஞ்சுக்கிறதா தான் இவ்வளோ நாள் நம்மக்கிட்டேயே வந்து குழப்பம் இருக்குது. நம்ம போய் பிரிஞ்சதுக்கு காரணம் இது. ஆமாங்க, நான் உங்களை தப்பாக தான் புரிஞ்சுட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். இப்போ தானே புரியுது உங்களை பற்றி. என்னமோ வெளி வார்த்தைக்காக என் மேலே அன்பு இருக்குது, லவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க மனசு ஃபுல்லாக அவள் தானே இருக்கா. ஐயோ அதெல்லாம் இல்லை கண்மணி, தயவு செய்து ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸு, இந்த லெட்டரை கொஞ்சம் படியேன், நான் இதெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு. ப்ளீஸ் கண்மணி, இந்த லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு மறுபடியும் ஒட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன் ஒட்டி எடுத்துகிட்டு வந்தீங்க? ஏன்னா நீ முழுசாக படிக்கல, அதனால தான் நான் படிக்க மாட்டேன் சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ பின்னாடியே கெஞ்சிட்டே போகிறார். ப்ளீஸ் கண்மணி, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் கண்மணி அப்படின்னு. இப்போ என்ன, அந்த லெட்டர் நான் படிக்கணும் அவ்வளோதானே, அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிடுவேன் கண்மணி அப்படின்னு லெட்டர் வாங்குறாங்க. படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கண்மணி உனக்கு புரியுதா, எதுக்காக அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணான்னு இப்போ அது புரியுதா அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. பார்த்தல இந்த லெட்ரு அவள் எனக்கு உருகிலாம் எழுதலை கண்மணி, அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணத்தை எழுதியிருக்கா. அதுவும் என்ன காரணம் தெரியுதா, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அந்த காரணம் தான். ஏன்னா நான் பிறக்கும் போதே அந்த குறையோட பிறந்துட்டேனா, என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் எந்த பொண்ணும் விரும்ப மாட்டாங்களாம், அதனால தான் அவள் அப்படி எழுதியிருக்கா. அந்த வழி தான் கண்மணி இப்போ வரைக்கும் என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இதனால தான் நான் அவளை வெறுக்கிறேன். அவளை அடியோடு வெறுக்கிறதுக்கு காரணம் இதுதான். நான் தெரியாமல் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், இதுதான் நடந்த உண்மை கண்மணி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ கண்மணி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து கண்மணிக்கு ஒன்றுமே புரியல. புரிஞ்சுப்பல்ல, தயவு செய்து இதுக்கப்புறமாவது அவளை பற்றி புரிஞ்சுக்கோ, அவள் எவ்வளோ மோசமானவன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கண்மணி அப்படியே ஆடியே போய் உட்காந்துடுறாங்க. அந்த லெட்டரை கையில் வச்சுட்டு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. வெண்ணிலா இப்படிப்பட்டவளா, வெண்ணிலா என்கிட்ட இருந்து சின்ன வயசுலேருந்து பழகிருக்காளே, அவள் இப்படிலாம் பேதம் பார்த்ததே இல்லையே, அவளா இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல கண்மணிக்கு. வெள்ளா வந்து வராங்க. வெள்ளா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. எனக்கு கூட தான் எதுவுமே இல்லை, ஆனால் இருந்தாலும் இதை பார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. லெட்டரை பார்த்து வெள்ளா அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்ன லெட்டர்னு தெரியுதா, என்ன லெட்ரு, நான் வந்து அன்புக்கு எழுதின லெட்ரு அப்படின்னு. அன்புக்கிட்ட நீ என்ன சொல்லியிருக்க, அவரை ரிஜெக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, சின்ன வயசுலேருந்து அவருக்கு பிரச்சனை இருக்குது பிறந்ததுலேருந்து அப்படின்னு தானே சொல்லியிருக்க. அப்புறம் என்கிட்ட ஏன் மாற்றி சொன்னேன்? இங்கே பாரு கண்மணி, நான் ஒன்றும் மாற்றி சொல்லலை, அவர் என்ன விரும்பினது உண்மை தானே. ஆமாம், அவர் ஒன்றும் விரும்பினார், ஆனால் அதுக்கு நீ இவ்வளோ கேவலமாக ரிஜெக்ட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு மனுஷனை அவரோட குறைய சொல்லி இவ்வளோ கேவலப்படுத்தியிருக்க, அவரை பார்த்தா உனக்கு வந்து கஷ்டமா இல்லையா? இந்த மாதிரிலாம் யாரையாவது சொல்லுவாங்களா? என்னமோ நீ சொன்ன, இல்லை அவனை நான் ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் நீ தான், உனக்கு நான் விட்டு கொடுக்க தான் வந்து நான் வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டு நான் உட்காந்துருக்கேன் அப்படின்லாம் பில்டப் பண்ணேன். இப்போ நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா இவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு.